ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ்ஆர் ராஜேஷ் பேசுகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து போர்டெலாம் செட் பண்ணி மேலே வந்து ஜல்லி போடுறதுக்கு மிஷின் வந்து லிஃப்டிங் பண்ணுறோம். நம்ம அங்கே பாருங்கள், மிக்சர் மிஷினு. அது ஒரு மூட்டை கிண்டுற மிஷின் தான் நம்ம வச்சுருக்கோம். அந்த மிஷினை தான் நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாகவே வால்லாம் போட்டோம். இப்போ நம்ம ஒர்க் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போர்டெலாம் நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மிஷினை வந்து நம்ம மேலே லிஃப்ட் பண்ணி மேலேருந்து நம்ம வந்து மிக்சிங் பண்ணி கொட்டுற மாரி ரெடி பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், நீங்கள் நம்ம வந்து கிரீன் வச்சு நம்ம மேலே ஏற்றுறோம். இங்கே பாருங்கள், அழகாக வந்து ஒரு மிக்சர் மிஷினு வந்து மேலே வந்து ஏற்றுறோம். அங்கே தார்பா போட்டு முடியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து லிஃப்டிங் மிஷினு. கீழே ஜல்லி எம்சென்ட் எல்லாத்தையும் மேலே ஏற்றுறது. இது வந்து நம்ம இப்போ மிக்சர் மிஷின் ஏற்றியாச்சு. இப்போ ஏற்றுறது வந்து ரெடி ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், இது போல் தான் நம்ம வந்து இந்த இடத்த பார்க்கிங் தான் ஃபுல்லாகவே வந்து இங்கே வந்து எல்லாமே கைப்பிடிச்சவர் வந்து ஒரு 3 அடி தான் வருது ஃபுல்லாகவே. அதனால் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அந்த செல்ல வால்லாம் வரல, ஒரு பில்லர் மட்டும் தான் வருது. இப்போ இது வந்து பால்கனி, அதனால் வந்து அந்த இடத்துல வச்சு நம்ம போடலான்னு பிளான் பண்ணி இப்போ மிக்சர் மிஷின் நம்ம வந்து மேலே கிரீன் வச்சு ஏற்றுறோம். நம்ம இதை ஏற்றி இது பண்ணுறோம். இன்னும் இவ்வளோ பெரிய வெயிட்டை நம்ம வச்சு மேலே வச்சு தளத்தில் போடலாம். ஏன்னு கேட்டால் இது வந்து ஃபுல்லாகவே ஷேர்வால் மெத்தடு. ஷேர்வால் மெத்தடை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியில் வந்து நம்ம வந்து காம்ப்ரமைஸ்மெண்ட்டே கிடையாது. அதனால் வந்து நம்ம வந்து அதில் வந்து ஷேர்வாலுக்கு மெத்தடுன்றதுனால தான் நம்ம வந்து மிக்சர் மிஷின் மேலே ஏற்றி போடுறோம். மிக்சிங்கு எல்லோரும் வந்து கீழே இருந்து இது பண்ணலான்னு நம்ம வந்து அது வந்து டைமிங் இதாகும்ன்றனால மேலே வச்சு போடுறோம். ஏன்னா குவாலிட்டியில் வந்து நம்ம வந்து ஷேர்வால் மெத்தடில் காம்ப்ரஸ்மெண்ட்டுக்கு இல்லாதனால தான் நம்ம இவ்வளோ இதாக போடுறோம். இங்கே பாருங்கள், நம்ம வந்து இன்றைக்கி மணி 6 ஆகுது. இந்த டைம் நம்ம ஏற்றிட்டோம். நாளையிலேருந்து வந்து நம்ம வந்து ஜல்லி மேலே வந்து ரெடி பண்ணி போட ஆரம்பிச்சிடுவோம். அதனால் இப்போ வந்து ரெடி பண்ணி வைக்கிறோம். இதுபோல் ஷேர்வாலில் வந்து தான் ஷேர்வால் ரூஃபு இது போல் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து மேலே மிஷின் வச்சு ஏற்றி போடுறதுனால தப்பே கிடையாது. நம்ம வந்து ஏன்னு கேட்டால் அது குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாமே பில்லர்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1.5 அடி பீமு பில்லரு எல்லாமே போட்டு கொடுக்குறோம். அதனால தான் நம்ம இது போய் பண்ணுறோம். அதனால் வந்து நீங்கள் வந்து இதுபோல் நம்ம பண்ணலாம். இதுபோல் நீங்கள் வந்து கேட்கலாம், ரெடிமிக்ஸ் காங்கிரீட் போடலான்ட்டு. ரெடிமிக்ஸ் காங்கிரீட்லாம் நம்ம வந்து வாலாக ஒரு வாலில் தான் நம்ம போடுவோம். ஒரு ரூமுக்கு ஒரு செவரு போடுறதுனால நம்ம இது போல் நம்ம பண்ணக்குள்ளே ஒரு ஷேர்வாலை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். மேனுவலில் பண்ணுறது எல்லாமே ரெடியாக வந்து ஃபைபர் போட்டு மோல்டர் போட்டு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரில் பண்ணுறாங்க. நம்ம அது போல் வந்து பண்ணுறது கிடையாது. ஏன்னு கேட்டால் நம்ம வந்து அதுமாரி பண்ணக்குள்ளே ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அதனால் நம்ம இந்த மெத்தடில் பண்ணுறோம். அதனால் உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஷேர்வால் மெத்தடில் இது போல் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இது போலன்ட்டு நம்ம வந்து நாளையிலேருந்து மேலே ஜல்லி போடுறத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.